இந்த வீடியோவில் என்கேப்சுலேஷன் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். WOP கான்செப்டில் இருக்கிற என்கேப்சுலேஷன் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முதல் பிரிமிட்டிவ் டேட்டா டைப் என்னென்று பார்க்கலாம். பிரிமிட்டிவ் டேட்டா டைப்பில் அங்கே இன், ஃப்ளோட், ஸ்டார், பூலியன், டபுள் அண்டு டேட்டா டைப் இருக்குது. இது சிம்பிள் டேட்டா, அதாவது ஒரு டேட்டாவுண்ட தான் ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் இந்த பிரிமிட்டிவ் டேட்டா டைப் யூஸ் பண்ணுறது. இன்ட், ஃப்ளோட், ஸ்டார், சார், பூலியன், டபுள். அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு மோ டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு கிளாஸஸும் ஒப்ஜெக்ட் கன்செப்டும் யூஸ் பண்ணுறது. தொடர்ந்து இங்கே இருக்கிற அக்சஸ் மாடிஃபையர் பற்றி பார்க்கலாம். இங்கே அக்சஸ் மாடிஃபையரா பப்ளிக், ப்ரைவேட், ப்ரொடெக்டட்னு 3 அக்சஸ் மாடிஃபையர் இருக்குது. பப்ளிக் டேட்டாவை நாங்கள் அடுத்த சூப்பர் கிளாஸ்லையும் யூஸ் பண்ணலாம். ஆனால் ப்ரைவேட் அக்சஸ் மாடிஃபையரை வேறு ஒரு கிளாஸில் யூஸ் பண்ண இயலாது. அந்த கிளாஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணலாம். ப்ரொடெக்டட்டை அதில் இருந்த சப் கிளாஸில் அவைலபிளாக இருக்கும். ப்ரொடெக்டட் அக்சஸ் மாடிஃபையர் அதோட சப் கிளாஸில் அவைலபிளாக இருக்கும். தொடர்ந்து என்கேப்சுலேஷன் பற்றி பார்க்கலாம். தொடர்ந்து நாங்கள் இங்கே என்கேப்சுலேஷன் என்னென்னு யூஸ் பண்ணுவோம்னா, டேட்டாவை ஹைட் பண்ணி நாங்கள் மெத்தட் எழுதுகிற மூலம் நாங்கள் இங்கே என்கேப்சுலேஷனை யூஸ் பண்ணிக்கொள்வோம். இஸ் குரூப்பிங் டேட்டா வித் மெத்தட்ஸ் இன் கிளாஸ். ஒரு கிளாஸில் நாங்கள் குரூப்பிங் டேட்டா வித் மெத்தட்ஸ் மூலம் நாங்கள் இந்த என்கேப்சுலேஷன் எழுதுவோம். டேட்டாவை யூஸ் பண்ண ஹெட்டர்ஸ், செட்டர்ஸ் என்ற 2 மெத்தட் யூஸ் பண்ணுவோம். இங்கே ஹெட்டர்ஸ், செட்டர்ஸ் என்ற 2 ஃபங்க்ஷன் எழுதுவோம். ஹெட்டர் ரிட்ரீவ் பண்ணுற இன்ஃபர்மேஷனை ரிட்ரீவ் பண்ணவும், செட்டர் இன்ஃபர்மேஷனை மோட்டிவேட் பண்ணுறதுக்காகவும் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். வெளியிலிருந்து டேட்டாவை அக்சஸ் பண்ணாமல் இருக்கத்தான் நாங்கள் இங்கே இந்த என்கேப்சுலேஷனை பயன்படுத்துகிறோம். இங்கே ஹெட்டர், செட்டர் மூலம் தான் நாங்கள் என்கேப்சுலேஷனை யூஸ் பண்ணுவோம். ஹெட்டர் ரிட்ரீவ் பண்ணுற இன்ஃபர்மேஷனை ரிட்ரீவ் பண்ணவும், செட்டர்ஸ் இன்ஃபர்மேஷனை மோட்டிவேட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவோம். நாங்கள் இந்த கொமாண்டில் கிளாஸ் என்கேப்சுலேஷன் என்ற கிளாஸ் எழுதியிருக்கிறோம். அதுக்குள்ளே ஒரு ப்ரைவேட் வேரியபிளாக ஒரு ப்ரைவேட் இன்டர்நெட்டு நாங்கள் SSN என்றதை கொடுத்துருக்குறோம். ஒரு வேரியபிள் SSN என்ற ஒரு வேரியபிள் கால் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி ப்ரைவேட் ஸ்ட்ரிங் டேட்டா டைப் EM நேம் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி ப்ரைவேட் இன்டர்நெட்டு EM ஏஜ் கொடுத்துருக்குறோம். பிறகு பப்ளிக் இன்ட் ஹெட் EMP SSN கொடுத்துருக்குறோம். ஹெட் EMP SSN என்ற ஒரு மெத்தட் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கிறோம். அதுக்குள்ளே ரிட்டர்ன் SSN ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி எழுதியிருக்கிறோம். அதே மாதிரி பப்ளிக் ஸ்ட்ரிங் ஹெட் EMP நேம் எழுதியிருக்கிறோம். அதில் நேம் ரிட்டர்னை வர மாதிரி கொடுத்துருக்குறோம். ரிட்டர்ன் EMP நேம் ரிட்டர்ன் வர மாதிரி கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி பப்ளிக் இன்ட் ஹெட் EMP ஏஜ் ரிட்டர்ன் பண்ணி வர மாதிரி EMP ஏஜ் ரிட்டர்ன் பண்ணி வர மாதிரி கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி பப்ளிக் வாய்ட் செட் EMP ஏஜ் செட் பண்ணியிருக்கிறோம். அதுக்குள்ளே நாங்கள் ப்ரெக்கெட்டுக்குள்ளே கொடுத்துருக்குறோம். அதில் நாங்கள் ப்ரெக்கெட்டுக்கு கொடுத்துருக்குறோம். நியூ வேல்யூ இன்டென்ட்டு நியூ வேல்யூயாக கொடுத்துருக்குறோம். EMP ஏஜ் ஈக்குவல் டு நியூ வேல்யூக்கு சமன் பிறகு கொடுத்துருக்குறோம். EMP ஏஜ் ஈக்குவல் டு நியூ வேல்யூக்கு. அடுத்த பப்ளிக் வாய்ட் செட் EMP நேம் ப்ரெக்கெட்டுக்கு ஸ்ட்ரிங் நியூ வேல்யூ கொடுத்துருக்குறோம். EMP நேம் ஈக்குவல் டு நியூ வேல்யூக்கு சமன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்குறோம். தொடர்ந்து பப்ளிக் வாய்ட் செட் EMP SSN ப்ரெக்கெட்டு கொடுத்துருக்குறோம். இன்ட் நியூ வேல்யூ SSN ஈக்குவல் டு நியூ வேல்யூக்கு சமன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்குறோம். தொடர்ந்து பப்ளிக் அந்த கிளாஸை முடிச்சுட்டு பப்ளிக் கிளாஸ் என்ஹேப்ஸ் டெஸ்ட் ஒரு கிளாஸ் எழுதியிருக்கிறோம். அதுக்குள்ள பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ARGS அங்கால ப்ரெக்கெட் க்ளோஸ் பண்ணி திறந்து அதுக்குள்ளே தொடர்ந்து என்கேப்சுலேஷன் டெமோ இடைவெளி விட்டு OBJ ஈக்குவல் டு நியூ என்கேப்சுலேஷன் டெமோன்னு ப்ரெக்கெட் க்ளோஸ் பண்ணி கோலன் கொடுத்துட்டு obj.set EMP நேம் ப்ரெக்கெட்டுக்கு ஹலோன்றதை கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி obj.set EMP ஏஜ் ப்ரெக்கெட்டுக்கு ஒரு ஏஜ் பிரிண்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி obj.set எம்ப்ளாயி செட் EMP SSN ப்ரெக்கெட்டுக்கு அது ஒரு நம்பர் SSN நம்பர் பிரிண்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்குறோம். தொடர்ந்து இவ்வளோத்தையும் பிரிண்ட் ஆகிற மாதிரி நாங்கள் எழுதுவோம். system.out.println EMP நேம் பிரிண்ட் ஆகிறதுக்கு ப்ளஸ் போட்டாங்களா obj.set
ஹெட் இஎம்பி நேம்ன்றதை கொடுத்துருக்குறோம். அடுத்து தொடர்ந்து system.out.println எம்ப்ளாயி எஸ்எஸ்என் நம்பர் வந்து பிரிண்ட் ஆகிற மாதிரி ஓபிஜே இதை சேவ் பண்ணிவிட்டு நாங்கள் ரன் பண்ணுவோமாக இருந்தால் என்னென்ன நேம் எஸ்எஸ்என் நம்பர் ஏஜ் இவெல்லாம் முதல் வந்து ஜாவாசி எம்ஹேப் test.java கொடுத்துட்டு பிறகு ஜாவா இடைவெளி விட்டு என்ஹேப் டெஸ்ட் கொடுத்தோம்னா எங்களுக்கு நேமும் ஏஜும் எஸ்எஸ்என் நம்பரும் வந்து அவுட்புட்டாக வந்திருக்கு. இதுதான் வந்து என்கேப்சுலேஷனுக்கு உதாரணம் எக்ஸாம்பிள். மேலும் இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களை பெற மது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.